இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 7:4. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறார் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்கள், நீ அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்கிற, ஆனால் அதை ஏன் ஒளிச்சு மறைச்சு செய்யணும், வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யணும்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொன்னதை மேலோட்டமாக பார்க்கும்போது இயேசு சாமிக்கு நல்லது சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னா, கூடார பண்டிகை நடக்க போகுது, அதனால் அங்கே பெரிய கூட்டம், மதத் தலைவர்கள், நிர்வாகிகள், இப்படி அதிகமான ஆட்கள் இருக்கிற இடத்துல போய் உன்னால் முடிஞ்சால் அற்புதத்தை செய்யணும் சவால் விடுறாங்க. மறைமுகமாக இப்படி சவால் விட்டு பேசுகிறாங்க. ஆனால் தேவன் உடனே கோவப்பட்டு இப்போவே செய்கிறேன் பாருன்னு சொல்லலை. தேவன் என்ன சொன்னார்னா, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்கிறார். அதாவது பிதாவானவர் இப்போ அற்புதத்தை செய்ய கட்டளை கொடுக்கலன்னு சொல்கிறார். இயேசு சாமி தேவனிடத்தில் இருந்து உத்தரவு வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவசரப்படலை, கோவமும் படலை. ஆனால் நாம் உடனே எல்லாமே நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நம்மளை திட்டினவங்கள உடனே பழி வாங்கணும்னு சொல்கிறோம். சவால் விட்டவங்க முன்னாடி எல்லாமே செஞ்சு காமிக்க நம்ம நினைக்கிறோம். இயேசு சாமி பிதாவானவரோட பிள்ளையாகவே இருந்தாலும் அவருக்கு சகல வல்லமையும் இருந்த போதிலும் கடைசி வரைக்கும் எப்பயுமே பிதாவானவர்கிட்ட கேட்டு செய்கிற எண்ணங்கள் கொண்டவராக இருந்தார். நாமளும் எதுக்கும் அவசரப்படாமல் தேவன்கிட்ட வேண்டுதல் செஞ்சுட்டு பொறுமையோடு காத்திருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். ஆமேன்.